மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு புதுச்சேரியில் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பிரச்சாரத்தில் சில விஷயங்களை சொல்றாரு. அந்த விஷயங்கள்ல நான் சில உண்மைகளை சொல்றேன். ரெண்டையும் இணைச்சு பாருங்க. அப்பதான் அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து நீங்க அரசியலை கவனிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால சில விஷயங்களை பேப்பர்ல எழுதி கொடுத்தா கூட இது இப்படி இருக்காது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த புரிதல் இருக்கு இல்லையா, அந்த புரிதல் எங்கேயோ விஜய் அவர்களுக்கு குறைவா இருக்கோ அப்படின்ற விஷயம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது எதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்தமா ஒரு 15 நிமிஷம் பேசுறாரு இல்லையா, அந்த பேச்சுல அவர் என்ன சொல்றாரு, ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம், ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி அப்படின்றாரு. அது உண்மை கிடையாது. 2019 வரைக்கும் சரி, இப்பவும் சரி ரேஷன் கடைகள் இருக்கு. இடையில இருக்கக்கூடிய ஒரு 4 வருடங்கள் இருக்குல்ல, அந்த 4 வருடங்கள் அந்த ரேஷன் கடைகளுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்க, புதுசாக ஒரு ஸ்கீம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, ரேஷன் கடையில் வாங்குற பொருள் இருக்குல்ல, அதோட மதிப்பு எவ்வளவு, ரெட் கார்டு அதாவது சிவப்பு அட்டை வச்சுருக்காங்களே அவங்களுக்கு ஒரு 600 ரூபா கொடுத்துடலாம், இல்லாட்டி எல்லோ கார்டு வச்சுருக்காங்களே மஞ்சள் அட்டை வச்சுருக்காங்களே அவங்களுக்கு ஒரு 300 ரூபா கொடுத்துடலாம்னு அரசாங்கம் முடிவு பண்ணிச்சு. ஒரு 4 வருடங்கள் அதை முயற்சி பண்ணி பார்ப்போம். ஏன்னா நல்ல அரிசி நல்ல பருப்பு அவங்களே தேடி வாங்கிக்கிட்டுமே, நம்ம கொடுக்குறன்ற பேரில் ஊழலும் நடக்குது, மக்களுக்கு போய் சேர மாட்டேது. இந்த மாதிரி புதுசாக முயற்சி பண்ணி பார்ப்போம், அது எந்த அளவுக்கு சக்ஸஸாக வருது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு 4 வருடங்கள் முயற்சி பண்ணி பார்த்துச்சு. அவ்வளோதான். 2024 பிற்பகுதியில் ரேஷன் கடைகள் இருக்குல்ல, அதன் மூலமாக பொருட்களை மீண்டும் விநியோகம் பண்ணுறதுன்னு முடிவுக்கு வந்தாங்க. அந்த வகையில் பொங்கல் ஆகட்டும், லாஸ்ட்டாக தீபாவளி இருக்குல்ல, தீபாவளி கூட எல்லா பொருட்களும் கொடுத்து ஒவ்வொரு நபருக்கும் 500 ரூபா கொடுத்தாங்க. எனவே புதுச்சேரி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முழுமையாக ரேஷன் கடைகள் இருக்குது. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் ரொம்ப தெளிவாக வாசிக்கிறாரு. ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி அப்படின்றது. அது 2024 ஒருவேளை புஷி ஆனதுக்கு ஒழுங்காக பேப்பர் படிக்கலையான்னு தெரியல, யார் எழுதி கொடுத்தாலும் எனக்கு தெரியல. அது தொடர்ந்து நம்ம செய்தித்தாள் படிச்சோம்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை நம்ம புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க நினைக்கிறோம், அங்கே ஒரு அரசியல் கட்சியாக வளர நினைக்கிறோமா, இது நம்மளால் பார்த்துருக்க முடியும். எனவே அரசியல் ஆசைன்னு ஒன்று வந்துச்சு இல்லையா, அப்போவே அவரால் கவனிச்சிருக்க முடியும்னா, செய்திகளை பார்க்க முடியும்னா இது புரிஞ்சிருக்க முடியும். எனவே அவர் வாய்ச்ச அந்த ஸ்டேட்மெண்ட் இல்லையா, அது உண்மையானது கிடையாது. இப்போ மற்ற விஷயங்களும் பேசுவார். மாநில அரசாக அந்தஸ்து கிடைக்கல, ஐடி நிறுவனங்கள் வரல, இங்கே கடன் வாங்குது அரசு, ஏன் வாங்குற நிலைமைக்கு மத்திய அரசு விட்டாங்க, அவர் மத்திய நிதிக்குள்ள வைக்கல, இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த விஷயங்களை முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்பு இந்த புஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா, இந்த வழக்கம் போல சேட்டை ஆரம்பிச்சாங்க. நேற்று பிடிச்சி போலீஸோட கையை கடிச்சு வச்சானுங்க. இங்கே உட்காந்து எஸ்பி வேலை பார்த்துருக்காங்க, அது ஒரு லேடி, அவங்க வேலை பார்த்துருக்காங்க ஈசா சிங்னு. மைக்கை பிடிச்சிட்டு இங்கிட்டு வா, அங்கிட்டு வா, அவங்க சொன்னது யார் யார் நீங்கள் பெர்மிட் பண்ணீங்களோ அவங்க மட்டும் உள்ளே வாங்கன்னு. இவர் உட்காந்து எல்லாம் உள்ளவான்னு சொல்ல மைக்கை பிடிக்கிட்டு நீ போறையா இல்லையா, நீ போறையா இல்லையாண்டா, நீ என்னடா எனக்கு சொல்றது, நீ ஏன் 40 பேர் சாவறதுக்கு காரணமானவன், நீ எனக்கு பதில் சொல்றியா அப்படின்னு வாங்குச்சுல, வாங்க ஆரம்பிச்சுல. புஷி ஆனந்த் மெதுவா பார்த்தா அப்படி சரிப்பட்டுறாதுன்னு அந்த இடத்துல ஓடி போயிட்டாரு. இது ஒரு நல்ல தலைமைக்கு அழகே கிடையாது. இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு தலைவருக்கு எப்படி திறன்பட பேசுறது முக்கியமோ அதே அளவுக்கு ஒவ்வொரு நபர்களுக்குமே தன்னுடைய கரியர் நல்லா அமைச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஆங்கிலம் இருக்கு இல்லையா, ஆங்கிலம்ல சரியா உரையாடுதல் அவசியம். இப்போ ஆங்கிலத்தில் பேசும் திறன் இருக்கு இல்லையா, அதை அவங்களோட தாய்மொழியே எளிமையாக கற்றுக்க முடியும்னா, எடுத்துக்காட்டுக்கு இந்த டூலோட பேரு சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். இந்த டூலை பொறுத்த வரைக்கும் எளிமையாக வாக்கியங்களை உருவாக்குறதுக்கான ஃபார்முலா உருவாக்கியிருக்காங்க. இரண்டாவது, தமிழில் கேட்டு ஆங்கிலத்தில் பதில் சொல்லி இந்த மாதிரி கேள்வி நடைகள் இருக்கு இல்லையா, அதில் உரையாடலை மேம்படுத்துறோம். மூன்றாவது, தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் ஆகிற மைண்டில் இதனுடைய வேகம் இருக்குல்ல, அது அதிகரிக்கவும் இவங்க புத்திசாலித்தனமான நடவடிக்கைகள் மேற்கொள்றாங்க. அதோட சேர்த்து கோர்ஸ்ல அக்கௌண்டபிலிட்டி இருக்குன்றதுக்காக ஹேபிட் மென்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, தொடர்ந்து உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கறதுக்காக. இதில் நீங்க தொடர்ந்து பயிற்சி எடுக்கும் போது சில வாரங்களிலே உங்களுடைய ஆங்கிலம் இருக்குல்ல, அதோட திறன் மேம்படுறத உங்களால் பார்க்க முடியும். இந்த கோர்ஸை பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதோட சேர்த்து 75% ஆஃபரும் அதில் இருக்கு. இப்போ மீண்டும் விஜய் அவர்கள் புதுச்சேரி பயணம், அதில் பிரச்சாரம் இருக்குல்ல, அந்த விஷயத்துக்கு வரேன். இந்த இடத்துல நிறைய பேருக்கு இருக்கிற முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. புதுச்சேரி பாண்டிச்சேரி இதை போட்டு குழப்பீங்க இல்லையா, அதில் மேப்பே உங்களுக்கு நிறைய பேருக்கு அதில் புரியாது. அதாவது இது யூனியன் பிரதேசமாக இருக்கு இல்லையா, இந்த யூனியன் பிரதேசங்களை மற்றதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது புதுச்சேரி பிரான்ஸ்லேருந்து 1960களில் இந்தியாவுடன் இணைஞ்சாலுமே கூட இதோட மேப் நீங்கள் கவனிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க, அவங்களோட மேப்பை மட்டும் கவனிச்சா அவங்க புரியும். சும்மா தெரிஞ்சு வச்சுவேன், வெறும் எதை மட்டும் காட்டினா பாண்டிச்சேரி காரைக்கால் 2 மட்டும் காட்டும், அப்படி கிடையாது. பாண்டிச்சேரி காரைக்கால் 2 காட்டுதா, அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 2 வரும், யானம் அதுக்கப்புறம் மகி 2 வரும். ஒன்று கேரளாவில் இருக்கும், இன்னொன்று ஆந்திராவில் கோதாவரி ரிவர் நினைக்கிறேன், அதோட படிக்கல் இருக்கும். இந்த எல்லாமே இந்த 4 பகுதிகள் சேர்ந்தது தான் புதுச்சேரி. எனவே தமிழ்நாட்டோட ஓரத்தில் பாண்டிச்சேரியும் இந்த படி காரைக்கால் இருக்குல்ல, இந்த 2 மட்டும் கிடையாது. இந்த முனிசிபாலிட்டி எது, ஒரு முனிசிபாலிட்டி இருக்கிறது ஆந்திரா பக்கத்தில், அது புதுச்சேரிக்குள்ளே வந்தாலுமே கூட ஆந்திராக்குள்ளே இருக்குது. இன்னொரு முனிசிபாலிட்டி இருக்கிறது கண்ணூர் பக்கத்தில் நினைக்கிறேன், கேரளாவில்.
இதை நாம புரிஞ்சுக்கணும். பொதுப்படையில் நம்ம பாண்டிச்சேரினா நம்ம இந்த இடத்த மட்டும் யோசிச்சுட்டு இருப்போம். அப்படி கிடையாது. இதோட நிர்வாகம்ன்றது 4 அமைப்புகளா இருக்கும். பிரான்ஸ் கொடுக்கும்போது அந்த வெஸ்ட் பெங்கால் இருக்கிற ஒரு பகுதியை அப்படியே வெஸ்ட் பெங்காலோட இணைச்சிருவாங்க. இது மட்டும் இணைக்காம தனியா கொடுத்துருவாங்க. அதனால தான் இது யூனியன் பிரதேசமாவே இருக்கும். இதையே நான் சொல்றேன்னா மாநில அரசாக மாற்றுறது இல்லையா, அதுல முதலாவது சிக்கல் எங்க வரும் அப்படின்னா, நீங்க கோவாவை மாற்றும் போதே கூட நீங்க மகாராஷ்டிராவோட இணைஞ்சுக்கிறீங்களா அப்படின்ற ஒரு வாதம் வரும். அதை அவங்க மறுத்துட்டு தனி மாநிலமாக போவாங்க. அந்த தனி மாநிலமாக போகிறதுக்கு முதலாவது இருக்கிறது மொழி. அந்த மொழி அவங்க கொங்கணி நினைக்கிறேன். அந்த மொழி அவங்களுடைய மாநில மொழியாக அறிவிப்பாங்க. அதை ஏற்றுப்பான்னு வச்சுக்கோங்க. இப்போ எது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 முனிசிபாலிட்டி இதை ஏற்றுக்குமா? முதலாவது பிரச்சனை. நீங்கள் மாநில அரசு அங்கீகாரம் கொடுக்குற சிக்கல் யூனியன் பிரதேசத்தில் இருக்கிற விஷயம்னா, முதலாவது பிரச்சனையே அது மாநில அரசாக மாறுறதுக்கு இல்லாட்டி ஏதாவது ஒரு மாநிலத்தோட சேர்ந்துக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கஷன் வரும். அப்போ எடுப்புல இங்கே 2 முனிசிபாலிட்டி காலியாகும். இரண்டாவது இணைப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் இது யானமோ மகியோ கேரளாலையும் சரி புது ஆந்திரா பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 முனிசிபாலிட்டி இருக்கு இல்லையா, இவங்களோட வேறு முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே இணைப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த மக்களுடைய குரல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, காரைக்கால் பாண்டிச்சேரி ஒன்று முடிவு பண்ணுறாங்கன்னா மற்ற 2 முனிசிபாலிட்டினால வேற முடிவு நோக்கி நகருது. இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த மக்கள் நீங்கள் கவனிச்சு வச்சுக்கோங்க, பிரான்ஸில் நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்குலாம் இவங்க ஓட்டு போடுவாங்க. சில உரிமைகள் இன்னைக்கு இருக்குது. நீங்கள் போர்ச்சுகல் காலி பண்ணிட்டு கோவா போகும்போது கோவாவில் இருந்த விஷயங்களே வேற. எனவே ஒவ்வொரு மாநிலம் விட்டு கிளம்பும் போதும் சரி 1964க்கு அப்புறம் இந்த மாதிரி உரிமைகளை கொடுத்துட்டு போறான்னு வச்சுக்கோங்க. அந்த உரிமை இருக்குது. இப்போ மாநில அரசா மாறான்னு வச்சுக்கோங்க, ஏறக்குறைய 10,000 குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 குடும்பங்கள் ஏறக்குறைய இந்த பிரான்ஸ்க்கு ஓட்டு போறாங்களே, அந்த ஓட்டு உரிமையை முழுமையாக இழக்க நேரிடும். இதுக்கு ஓகேன்னு கேட்டால் அவங்களும் மறுக்க வாய்ப்பு உண்டு. இதில் மிக முக்கியமான விஷயமே எல்லை பகிர்மானங்கள் தான். இதில் எங்கேருந்து நீங்கள் எல்லையை பகிர்வீங்க? இந்த இடத்துல எப்படி நீங்கள் எல்லையை பகிர்வீங்கன்னு கேட்குறேன். எல்லை பகிர்மானங்கள் இருக்குது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லா ஸ்டேட்டுமே எல்லை பகிர்மானங்கள் தெளிவாக இருக்கும். இந்த எல்லை பகிர்மானங்கள், எல்லை மற்றும் பகிர்மானங்கள்ல இதில் இருக்கிற இன்னொரு பெரிய சிக்கல் அப்படின்னா, இப்படி கோதாவரியிலேருந்து அவங்களுக்கு தண்ணி கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஆந்திரா தலையிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாநில அரசு புதுச்சேரி மாநில அரசு தான் அதை பேச வேண்டியிருக்கும். அதுக்கு எந்த அளவுக்கு உரிமையை மீட்டெடுக்க முடியும் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சின்ன மாநிலங்களாக யூனியன் பிரதேசங்களை அறிவிக்க காரணமே அதனுடைய இந்த பகிர்மானங்கள் எல்லைகள் இந்த விஷயங்கள்ல மத்திய அரசே முடிவு பண்ணுறதுனால அதுக்கு எந்த சிக்கல் இல்லாமல் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரல, இது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இத்தனைக்கும் இவ்வளோ எம்பி எம்எல்ஏ வச்சுருந்தேன். நீங்கள் மாறி போகிறான்னு வச்சுக்கோங்க, இந்த 2 முனிசிபாலிட்டி பெரிய பிரச்சனை சந்திக்கும் புதுச்சேரியிலேருந்து. மூன்றாவது இங்கேயும் சிக்கலை சந்திக்கும். எனவே எல்லை மற்றும் பகிர்மானங்களை எல்லையை வரையறை செய்வதாகட்டும் இல்லை பகிர்மானங்களாகட்டும், நீர் பகிர்மானங்கள் எல்லாமே இது எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய சவாலை இந்த குட்டி மாநிலங்கள் எதிர்கொள்ள ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பொருளாதாரம் நான் அடுத்தே வரேன். அதோட மிக முக்கியமானது எம்எல்ஏவோட லிஸ்ட்டுகளை மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எம்எல்ஏ லிஸ்ட் எடுங்க. ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலும் 6 லட்சம் ஓட்டு விழுகும். இங்கே தமிழ்நாட்டில் 6 லட்சம் பேர் இருப்பாங்க ஏறக்குறைய. அந்த புதுச்சேரியை பொறுத்த மொத்தமே இருக்கிற வாக்காளர் எண்ணிக்கை ஏறக்குறைய 10 லட்சம் பேர் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா ஸ்டேட்டுக்கான அதே உரிமை வரும்னு வச்சுக்கோங்க, 3 எம்எல்ஏ கிடைச்சாலே பெருசு. இப்போ 33 எம்எல்ஏ இருக்காங்க. இது மொத்தமாக குறையிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஏன்னா மற்றோட ஒப்பிடும் போது இது தனி குணம், அந்த ஸ்டேட்டோட குணம் தனி. இது ரெண்டையும் ஒப்பிடவே முடியாது. எனவே புதுச்சேரி மற்ற மாநிலங்களுடன் விஜய் அவர்கள் ஒப்பிடுறாரு இல்லையா, அந்த ஒப்பீடுன்றது ஏகப்பட்ட சிக்கல்கள் கொண்டது. அவர் எளிமையாக ஒரு அரசியல்வாதி எப்படி பிரச்சாரம் பண்ணி வாக்குறுதி கொடுப்பாங்க, அந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்க முயற்சி பண்ணுறாரு. என்னை கேட்டிங்கன்னா அது கோவாவுக்கு ஒரு காலத்தில் சரியாக இருந்திருக்கலாம். ஆனால் புதுச்சேரிக்கு என்னை கேட்டிங்கன்னா அது தற்சமயம் ஏற்புடையதாக இருக்காது, அது ஆரோக்கியமானதாகவும் அதுக்கு இருக்காது. எப்படி பார்த்தாலும் அந்த மக்களுடைய முடிவுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கடன் வாங்குறது ஐடி நிறுவனங்கள், இதையெல்லாம் சேர்த்தே சொல்கிறேன். ஒரு யூனியன் பிரதேசன்றது ஆர்டிகல் 280 கீழே வருது. எனவே அவங்கள ஃபைனான்சியல் கமிஷனில் வெறும் புதுச்சேரி மட்டும் கிடையாது, யூனியன் பிரதேசங்களே அவங்க தனியாக அவங்களுடைய மெம்பர்ஸை கொடுக்கறது கிடையாது. ஏன்னா மத்திய அரசு தான் அவருடைய பகிர்மானங்கள் எடுத்து கொடுக்குது. அப்படி கொடுக்கும்போது விஜய் ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடன் வாங்குற நிலைமைக்கு போகுது. இந்த மாதிரி இங்கே கடன் வாங்கினா அரசாங்கத்தை குறை சொல்கிறோம், அங்கே கவர்மெண்ட் கடன் வாங்கினா அதுக்கு மத்திய அரசை குறை சொல்கிறோம், அங்கே அரசாங்கத்தானே குறை சொல்லணும். அந்த இடத்துல சொல்கிறீங்க மொத்தம் 3500 கோடி இறக்கணும். 3400 கோடி 3500 கோடி வருமானம் வருது எது புதுச்சேரிக்கு. அந்த 3000லேருந்து 3400 கோடி வருமானத்தில் 1100 கோடி எதுலேருந்து வருதுங்களா, லிக்கர்லேருந்து தான் வருது. 3ல் ஒரு பகுதி வருது வருமானம் வருது லிக்கரில். அந்த நிலைமையில் ஸ்டேட்டை மாற்றினது யார்? இப்போ கோவா அப்படியா இருக்குது. சுற்றுலா பயணிகளை முன்னேற்றுறாங்க. சுற்றுலா பயணிகளை முன்னேற்றினாலும் அவங்களோட வருமானம் அதிகரிக்குது. நீங்கள் சுற்றுலா பயணிகளை முன்னேற்றக்கான அதிக வாய்ப்புகள் இருந்தோம். இன்றைக்கி பாண்டிச்சேரின்னு அவர் சொல்லும்போது முதலாவது நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்றாரு. எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருமா, நல்ல சரக்கு குறைஞ்ச விலையில் கிடைக்கும், இதுதானே ஞாபகம் வரும். இந்த நிலைமைக்கு கொண்டு போனது யார்? அங்கே இருக்க அரசியல்வாதானே. அப்போ அந்த அரசியல்வாதிகளை குறை சொல்லும்போது அந்த இடத்துல தான் சொல்கிறேன், விஜய் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிற நினச்சிக்கிட்டு அந்த முதலமைச்சர் ரங்கசாமியை குறை சொல்லவே இல்லை. கடைசி 20 வருஷத்தில் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 14 வருஷம் ஆண்டிருப்பார். கடந்த லாஸ்ட் 20-24 வருஷத்தில் 14 வருஷம் அவர் தான் ஆட்சியில் இருந்தார்.
அப்போ அவரை தானே கேட்கணும் நீங்கள். ஏங்க கடை வாங்குனீங்க, ஏங்க இந்த பாண்டிச்சேரின்னு சொன்னாலே சரக்கு தான் வியாபாரங்களே கொண்டு விட்டுருக்கீங்க, அதெல்லாம் அவர்தானே கேட்கணும். ஏன்னா இவருக்கு கூட்டணிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காரு, நெருக்கமாக இருக்காரு. நாளைக்கு கூட்டணி அதோட போயிடலாம் அப்படின்னு நம்புறாரு. அதில் ஐடி நிறுவனம் வர மாட்டேங்குது. ஐடி நிறுவனம் வரணும்னா நீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கூட்டணும். இது எல்லாமே அந்த மாநிலத்தில் ஆட்சி செஞ்ச ஆட்சியாளருடைய பிழை, இல்லை அங்கே இருந்த ஊழல், ஏதோ ஒன்று. அதுதான் காரணமே தவிர அதுக்கு மத்திய அரசு மேலே தூக்கி போகிறது இல்லையா. அப்புறம் எப்படி கோவா டெவலப் ஆகுது? இது அந்தமான் நிக்கோபார்ல எப்படி உச்சத்துக்கு போகுது டெவலப்பில்? நல்ல வருமானத்தோட இருக்காங்க. எதனால? அது காரணமே பாண்டிச்சேரி தன்னை இப்படியா மட்டுமே கட்டமைச்சுக்கிறது. எனவே பதிவோட இறுதியாக புதுச்சேரியில் விஜய் அவர்கள் பேசின பேச்சு இருக்கு இல்லையா, அவர் ஒரு பக்கத்து என்ஆர் காங்கிரஸ் இருக்கால, அவர் தடவி கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. ஆனால் அவர் தான் 14 வருஷம் ஏற்கனவே அதில் ஆட்சியில் இருந்தவர். கடந்த 24 வருஷத்தில் அவரை எதுவுமே சொல்ல மாட்டாரு. எல்லா குறைகளுக்கும் காரணம் வேற ஒருத்தர் மேலே குறை சொல்கிறது இல்லையா. இது அந்த மக்களே புரிஞ்சுப்பாங்க இவர் சொல்கிறது தப்புன்னு. ரெண்டாவது, ரேஷன் கடையெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் அவருக்கு சரியாக நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை. கடந்த 2-3 வருஷம் நீ நியூஸ் பேப்பர் படிக்கலன்னா இது தெரியாது. எனவே அவர் நியூஸ் பேப்பர் ஒழுங்காக படிக்கலன்னு மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனம் வரதான் செய்யும். அதுக்கப்புறம் மாநில அரசுக்கான அந்தஸ்து, அது பாண்டிச்சேரிக்கு நான் இப்போ தான் சொன்னேன், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எனவே அரசியல்வாதி என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, அதுலேருந்து ஒரு 4 புறக்கி போட்டு இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் பேசி முடிச்சிருவோம் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசி முடித்த மாதிரி தான் தெரியுதே தவிர, அந்த மாநிலத்துக்கான நியாயமான விஷயங்களில் ஏகப்பட்ட விஷயம் பேச முடியும். அதை பேசவே இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. என்னால் உறுதியாக ஒன்று சொல்ல முடியும், எழுதி கொடுக்குற யாரோ தப்பு பண்ணுறாங்க, அந்த எழுதி கொடுக்குற நபரை விஜய் அவர்கள் முழுசாக நம்புறாரு. அதனால் ரேஷன் கடை கூட இல்லை அப்படின்னு அவர் பேசிட்டு போகும்போதே ரொம்ப எளிமையான விஷயம். அதை அவர் பேசிட்டு போகும்போது தெரியுது அந்த மாநிலத்தை பற்றின சரியான புரிதலே இல்லை அவருக்கு. அது எங்கெங்கே முனிசிபாலிட்டி இருக்குன்னு கூட அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா தெரிஞ்சிச்சு வச்சுக்கோங்க, எல்லை பகிர்மானங்கள், நீர் பகிர்மானங்கள், எல்லா சிக்கலும் அவருக்கு புரிஞ்சிருக்கும். எனவே அவர் பேசும்போது என்ன தெரிஞ்சுன்னா எழுதி கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே பேசி முடிச்சிருக்காரு. பாண்டிச்சேரியோட உண்மையான மேப்பே அவருக்கு தெரியுமா தெரியல. பதிவோட இறுதியாக நம்ம பார்த்தது இந்த சூப்பர்னோவா ஏஐ கோர்ஸ், அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். எளிமையாக ஆங்கில உரையாடலில் திறன் மேம்படுறதுக்கு இந்த டூலை பயன்படுத்துங்க. இதை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதோட சேர்த்து 75% ஆஃபரும் அதில் இருக்குது.